ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அசோகவனத்தை சென்று அடைகிறோம். சிம்சுபா மரத்தடியில் சீத்தை, கீழ்கிளையில் ஹனுமான். இப்போது 7 அடையாளங்கள் சொல்லி 70% சீத்தை மனசுல நம்பிக்கையை விதைச்சுட்டார். இப்போ 30% சந்தேகம் இருக்கு. ஒரே அடையாளத்தால் அதை தகர்க்க போகிறார். அது என்னன்னா, அதுதான் ராமன் தந்த கணையாழி, ராம நாமம் பொறித்த முத்திரை மோதிரம். அந்த மோதிரத்தை தன்னுடைய தலைக்கு மேல் வைத்திருந்தாராம் ஹனுமான். அப்படித்தான் வால்மீகி ராமாயணத்துல பாக்குறோம். ஏன்னா பெருமாளுடைய பிரசாதத்தை இடுப்புக்கு கீழே வச்சுக்கப்படாதும்பா. அதனால ராமன்டேந்து அந்த கணையாழியை வாங்கி தன் தலைக்கு மீது வைத்துக் கொண்டிருந்தார் ஹனுமான். இப்ப அப்படியே அந்த கணையாழியை எடுக்கிறார், சீதையிடம் சமர்ப்பிக்க போகிறார். 8வது பாசுரம். மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. சீதையை அழைக்கிறார். மைத்தகு மாமலர் குழலாய். மைத்தகுனா மை போன்ற கருமை நிறம் கொண்ட, மாமலர்னா சிறந்த மலர்கள் சூடிய, குழலாய் கூந்தலை கொண்டவளே. மைத்தகு மை போல் கருத்து இருக்கு, மாமலர் சிறந்த மலர்கள் சூட வேண்டிய கூந்தல், குழலாய் அப்படிப்பட்ட கூந்தலை கழுத்தை சுத்தி தூக்கு கயிறா மாட்டிண்டு உயிரை விடணும்னு விரும்பி விட்டீர்களே, அப்படி செய்யலாமா? இந்த கூந்தல் என்பது ராமனுக்கு இனிமையாக இருக்க வேண்டுமே. அதை நேரடியா சொல்லல, பாட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டார் ஹனுமான். அவர் சொல்லின் செல்வராச்சே. தாயாருக்கு போய் நாம அறிவுரை சொல்லக்கூடாது. நம் போன்றவரா இருந்தா அட்வைஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு இதை வச்சே ஒரு உபன்யாசம் பண்ணுவோம். ஹனுமான் அதெல்லாம் சொல்லல. உங்க கூந்தல் நல்லா கருகருன்னு இருக்கு, மை போல கருத்து இருக்கு, மாமலர்கள் சூடுவதற்கு தகுதியா இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. அதை எதுக்கு பயன்படுத்தணும், நீங்கள் எதற்கு பயன்படுத்தினீர்கள்னு பார்த்து கொள்ளுங்கிறத ஒழிச்சு வச்சுட்டார். மைத்தகுமா மலர் குழலாய் வைதேவி, விதேகராஜாவுடைய மகளே வைதேகியே, விண்ணப்பம் அடியன் விண்ணப்பம் செய்கிறேன். என்ன விண்ணப்பம்னா, அடியன் ராமதூதன் ராமதூதன். உங்களுக்கு சந்தேகம் வரும், திடீர்னு ஒருத்தன் வந்து ராமதூதன்கிறானே, எப்படி ராமதூதன் ஆனான்னு. எப்படி ஆனேன்னா, ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட. உங்களை ராவணன் அபகரிச்சுன்னு வந்தானா, பின்னை அங்கு இலக்குமணன் பிரிந்தது போன பாட்டுல சொன்னோம். லக்ஷ்மணன் போயிட்டான். அதுக்கப்புறம் சன்னியாசி வேடத்தில் வந்து ராவணன் உங்களை அபகரித்து சென்றான். அப்போ உங்கள் நகைகளை எல்லாம் ஒரு துணி முடிப்புல சுத்தி நீங்கள் ரிஷிமுக மலை மீது வீசினீர்கள். அந்த மலை உச்சியில 5 குரங்குகள் இருந்தோம். அந்த 5 குரங்குல ஒருத்தன் தான் அடியனும். பின்னாடி உங்களை தேடிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் வந்தா. அப்போ உங்களுடைய நகைகளை நாங்கள் தான் ராம லக்ஷ்மணால்கிட்ட காட்டினோம். பார்த்துட்டு இது உங்களுடைய நகைகள் என்று ராமன் உறுதி செய்தான். உங்களுடைய திருவடி சிலம்பு நூப்புறம் இருக்கே, அதை மட்டும் பார்த்துட்டு லக்ஷ்மணன் சொன்னா, இது எனக்கு நன்னா தெரியும், இது எங்கள் அந்நியாரோடதுதான் சொல்லி லக்ஷ்மணனும் சொன்னான். அதை வச்சுதான் நீங்கள் என்று அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார்கள். உங்க நகைகளை காமிச்சோம் இல்லையோ, அதன் மூலம் ராமனுக்கும் எங்களுக்கும் நட்பு ஏற்பட்டுடுத்து. ஏன்னா சீதைக்கு இந்த சந்தேகம் வருமா, பெருமாளுக்கு யார் அடியார் ஆகணும்னாலும் தாயார் மூலமாகத்தான் போக முடியுமே ஒழிய, தாயாருடைய அருள் இல்லாமல் நேரடியாக பெருமாளுக்கு அடியவராக யாருமே ஆக முடியாது. இப்ப சீதைக்கு என்ன சந்தேகம்னா, நான் உனக்காக எந்த புருஷகாரம் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை எதுவுமே பண்ணல, நீ திடீர்னு ஒருத்தன் கிளம்பி வந்து ராமதூதன்கிற, ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு கேட்பா இல்லையா? அதை புரிஞ்சுட்டு தான் அனுமான் சொல்றார், ஹவ் இஸ் இட் பாசிபிள்னா, நீங்க நேரடியா அனுகிரகம் பண்ணல, உங்க ஆபரணங்கள் மூலமாக அனுகிரகம் பண்ணினீர்கள். உங்கள் ஆபரணத்தை தூக்கி வீசினீர்கள், நாங்கள் அதை வாங்கிட்டோம், ராமன்கிட்ட கொடுத்தோம், ராமன் ஏத்துனுட்டான். உங்கள் ஆபரணம் மூலமாக ராமனுடைய பரிச்சயம் கிடைத்து ராமன் சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். அந்த ஆபரணங்களை காமிச்சவன் எங்க வானர தலைவன் சுக்ரீவன். அவனை ராமன் எப்படி ஏத்துனா தெரியுமா? உங்கள் ஆபரணத்தை காட்டிய ஒரே காரணத்துக்காக ஒத்த புகழ் வானரக்கோன். ஒத்தனா நிகரானன்னு அர்த்தம். ராமன் சுக்ரீவனை அக்னி சாட்சியா கைப்பிடிச்சு சொன்னானா, டேய், இனி உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே.
எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. உன் நண்பர்கள் எல்லாம் என் நண்பர்கள், என் நண்பர்கள் எல்லாம் உன் நண்பர்கள், உன் எதிரிகள் எல்லாம் என் எதிரிகள், என் எதிரிகள் எல்லாம் உன் எதிரிகள், உன் இன்பம் எல்லாம் என் இன்பம், என் இன்பம் எல்லாம் உன் இன்பம், உன் துன்பம் எல்லாம் என் துன்பம், என் துன்பம் எல்லாம் உன் துன்பம், ஒத்த அனைத்திலும் ஒத்தவனாக புகழ் ராமனுக்கே ஒத்தவன் என்று புகழ் பெற்ற வானரக்கோன், வானரங்களுக்கு தலைவனான சுக்ரீவன், அதாவது வாலிய வதம் பண்ணி வானர ராஜ்யத்தையும் சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டான். அப்போ ஒத்த புகழ், எல்லா வகையிலும் எனக்கு நிகரான நண்பன் என்று சுக்ரீவனுக்கு புகழை தந்து வானரக்கோன், வானரங்களுக்கு தலைவனாவும் அவன் ஆக்கினான். உடன் இருந்து அந்த சுக்ரீவன் கூடவே ராமன் இருந்து நீனை தேட, உங்களை தேடுவதற்கு வானர சேனையும் ஏற்பாடு பண்ணான். அப்போ ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து, அவன் கூட ராமன் இருந்து கொண்டு நீனை தேட, உங்களை தேடுறதுக்கு எல்லாரையும் அனுப்பினார். அப்போ சுக்ரீவன் அடியன் மீது ரொம்ப அபிமானம் வச்சிருக்கார், சுக்ரீவனோட மந்திரின்னு. அந்த அபிமானத்தை ராமனும் கவனிச்சார். ஆஹா, இந்த சுக்ரீவனோட மந்திரி ஹனுமான் கெட்டிக்காரனா இருக்கானே, அப்ப இவங்கிட்ட கணையாழி மோதிரத்தை கொடுத்து சில அடையாளங்களும் சொல்லி அனுப்பினா நிச்சயம் இவன் சீதையை பார்ப்பான், ராமதூதன் என்றும் அவளிடம் நிரூபிப்பதற்கு இவனுக்கு வசதியா இருக்கும்னு ராமன் கருணை கொண்டு உடனிருந்து நினை தேட சுக்ரீவன் எங்களையெல்லாம் அனுப்பிய போது அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை முடிந்தான். இதுவரை அடியன் சொன்னேனே 7 அடையாளங்கள், இது அத்தனையும் ராமன் என்னிடம் சொல்லி அனுப்பிய 7 அடையாளங்கள். ஏய், சீத்தை இருக்காளே ரொம்ப கெட்டிக்காரி, சாமான்யமா நீ போய் ராமாயணம் பாடினதுனால மட்டும் உன்னை ராமதூதன்னு ஒத்துக்க மாட்டா. அந்த ராமாயணத்துக்குள்ளேயே இந்த 7 ரகசியங்கள் இருக்கு, இந்த 7ஐயும் சொன்னேன்னா எங்கிட்டேருந்து தான் நீ வந்திருக்கேன்னு அவ புரிஞ்சுப்பான்னு சொல்லி அத்தனையும் ராமன் சொல்லி அனுப்பினான். எப்படிப்பட்ட ராமன்? அத்தகு சீர் அயோத்தியர்கோன். அயோத்தியர்கோன்னா அயோத்தியில உள்ளவாளுக்கெல்லாம் தலைவன், அது புரிஞ்சு கொடுத்து. அத்தகு சீர், சீர்னா குணம்னு அர்த்தம். அத்தகு சீர்னா அத்தகைய குணங்கள். யார போல குணம்? அயோத்தி மக்களை போலவே குணம் படைத்த ராமன் அர்த்தம். இங்க மணவாள மாமுனிகள் ரொம்ப நுட்பமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத்தகு சீர் அயோத்தியர்கோன், அவளுக்கு ஏற்ற அத்தகைய குணம் கொண்ட அயோத்தி மக்களின் தலைவன். அயோத்தி மக்கள்கிட்ட என்ன குணம்னு கேட்கிறேளா? ராமன் புறப்பட்டு வனவாசம் வந்தாரோ இல்லையோ, ராமனை எப்ப பார்க்க போறோமோ, ராமனை எப்ப பார்க்க போறோமோ, ராமனை எப்ப பார்க்க போறோமோன்னு அயோத்தி மக்கள் எழுதுன்னு இருக்காளாம். இவர் அவளுக்கு தலைவனோ இல்லையோ, இவர் சீத்தையை எப்ப பார்க்க போறேனோ, சீத்தையை எப்ப பார்க்க போறேனோன்னு எழுதுன்னு இருக்காளாம். அத்தகு சீர் அயோத்தியர்கோன், மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியேம்பா. இங்க மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழியே. அவள்லாம் ராமனை பார்க்கணும்னு எங்கிட்டு இருக்கா, இவன் சீத்தையை பார்க்கணும்னு எங்கிட்டு இருக்கான். அவளுக்கு ராத்திரியில தூக்கம் இல்ல, ராமனுக்கு பட்டாபிஷேகமானாதான் தூக்கம்ங்கிறா. ராமனுக்கும் ராத்திரியில தூக்கம் இல்ல, சீத்தை வந்தாதான் தூக்கம்ங்கிறான். அந்த மக்கள் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறா, ராமன் வந்த அப்புறம் சாப்பிடுறோங்கிறா. ராமனும் சாப்பிட மாட்டேங்கிறான், சீத்தை வந்தாதான் சாப்பிடுவேங்கிறான். அத்தகு சீர், எல்லாத்துலயும் அவளுக்கு இணையாக இருக்கக்கூடிய அயோத்தியர்கோன், உங்களை பிரிஞ்சு அப்படி வாடின்ற ராமன் தான். அடையாளம் இவை முடிந்தான். இத்தனை அடையாளங்களையும் சொன்னான். இத்தகையால் அடையாளம், இந்த இடத்துல தகைனா வழின்னு அர்த்தம். இத்தகையால்னா இந்த வழியாலதான் அடையாளம். இதுவரை நான் சொன்ன அடையாளங்கள்லாம் இந்த ரூட்ல தான் என்கிட்ட வந்ததுங்கிற. உங்களை பிரிஞ்சு ராமர் ரொம்ப வருந்தினார், எங்களெல்லாம் தூது அனுப்பினார், அதிலே எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். இத்தகையால், இந்த வழியில் தான், இந்த ரூட்ல தான் அடையாளம், இதுவரை சொன்ன அடையாளங்கள்லாம் கிடைச்சது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா இது இங்கே பாருங்கள்னு நீட்டினார். என்ன? அவன் கை, அவன் கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரமே, இதோ ராமனுடைய மோதிரம், கணையாழி வந்திருக்கிறது, இதோ பாருங்கள். அப்ப இதுவரை நான் சொன்ன அடையாளங்கள் 70% உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கும். இன்னும் 30% சந்தேகம் இருக்குன்னா இது இதோ அவன் கை மோதிரமே, ராமனே தன் கையில் இருந்து எடுத்து கொடுத்த மோதிரம் இருக்கிறது, ஈதவன் கை மோதிரமேன்னு ஹனுமான் காமிச்சுட்டார். 100% நம்பிக்கை வந்திருக்கணும் இல்லையா? என்ன பண்ணா சீத்தை, நம்பிக்கை வந்துதா இல்லையாங்கிறது அடுத்த பாட்டுல வரப்போறது. ஆக இப்ப 8வது பாடல். மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. மை போல் கருத்து இருக்கக்கூடிய சிறந்த மலர்கள் சூடிய கூந்தலை கொண்ட பிராட்டியே வைதேகியே, அடியேனுடைய விண்ணப்பம். ராமனுக்கு எல்லா வகையிலும் சரிசமமான தோழன்னு புகழ்பெற்ற வானர தலைவன் சுக்ரீவனோடு இருந்து உன்னை தேட எங்களையெல்லாம் ராமபிரான் அனுப்ப, அப்போ அயோத்தி மக்களுக்கு நிகராக பிரிவு துயர் தாங்காத ராமன் அயோத்தியர்கோன், அவன் தான் இந்த அடையாளங்கள்லாம் சொல்ல எனக்கு இந்த அடையாளங்கள்லாம் தெரிய வந்தது.
இதோ ராமதூதன்கிறதுக்கு அடுத்த அடையாளம் அவன் கை மோதிரம்னு காண்பித்து விட்டார் ஹனுமான். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ வைதேகி, with dark locks of hair to be adorned with fragrant flowers, this is my application. Rama, who befriended Sugriva as his equal friend and partner, and as he searched for you along with the king of all the monkeys, the Lord of Ayodhya, who is similar to them in all aspects, told me all these evidences. This is the way in which all these evidences came to me. See the ring of his hand என்பது இதற்கான ஆங்கில வடிவம். அப்படியே பெரியாழ்வார் ஹனுமானாவே மாறி பாடுறார். அதுக்கு மாமுனிகள் சீதையாவே மாறி வியாக்கியானம் பண்ண போறார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மைத்தக மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ்வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேடா அத்தகசீர் அயோத்தியார்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையாளம் இதவங்கை